அரசாங்கம் பயம் இருக்கணும். ஒருத்த போன குடிக்கிறோம், போலீஸ் வராங்க, பார்த்து நம்ம ஓடணும், அந்த பயம் கிடையாது. போலீஸ் வரும்போது பக்கத்துல பிடிச்சிட்டு நிக்கலாம். இது என்ன அரசாங்கமா? இதுதான் அரசாங்கம் நடக்குது. இவங்களே தொந்து வச்சிருப்பாங்க, இவங்களே பிடிப்பாங்க, இவங்களே பயன் போடுவாங்க. அங்க வந்து தொந்து வச்சுக்கிறாங்க, இங்க வந்து பைக்கை தந்தா பிடிக்கிறாங்க. என்ன அதான் அப்ப யாரு குற்றவாளி? எவன் ஆட்சி நடத்துறான் அவன் தான் குற்றவாளி. அவனை வந்து நாட்டை காப்பாற்ற அவன் வேலை. நாட்டு திட்ட தெரிவி ஆச்சாரா மக்கள் அவனுக்கு வந்து திருந்துவாங்க. இளைஞர்கள் நீங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு செத்து போயிடாங்க, வயிறு எம்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணிட்டு அப்பா அம்மா தவிக்கிறாங்க. அதிகமா இருக்கு, பிள்ளைய பத்தி தவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து தண்ணீர் தந்து வச்சு எல்லாம் சின்ன சின்ன பசங்க போய் குடிச்சு கெட்டு போறாங்க. எதனால இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா இளைஞரே இருக்காது. அந்த மாதிரி போயிட்டு நாடு இளைஞர் சமுதாயம் வந்தவனே சீக்கிரம் செய்ய முடியாது. வந்தவனே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் உட்கார வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்புறம் திரும்ப நாம அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். அதான் முறை. 2026 அவருக்கு வாய்ப்பு இருக்கா நினைக்கிறீங்க? கண்டிப்பா. வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது. இப்ப வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது. அந்த 2 ஓட்டும் ஒவ்வொரு ஓட்டு 5 பேர் ஓட்டை இதுதான் போட்டு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல 2 வச்சுக்க, நான் 10 பேர் சொல்லுவேன் விஜய் தான் போடணும். அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இளைஞரும் அவங்க வீட்டம்மா நீ வேற கட்சியில இருந்தா அவங்க ஓட்டு அங்கதான் போட சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. விஜய் இன்னைக்கு எப்ப பேசுவாரு, எப்ப போவாரு, மக்கள் யூடியூப்ல பாத்துட்டே இருக்காங்க, எப்ப டிவில பாக்குறாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மக்கள் மனசு இடம் முடிச்சிட்டாரு, மக்கள் அவங்க மனசு இடம் முடிச்சிட்டாங்க. இதான் உண்மை. 2027 அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு, மாற்றமே கிடையாது. எனக்கு ஓய்வு பெறலாம், எடப்பாடி ஓய்வு பெறலாம், ஸ்டாலின் ஓய்வு நிக்கலாம், 4 ஒரு சிங்கமே நிக்கலாம், உதயநிதி நிக்கலாம், விஜய் நிக்கலாம், சீமா நிக்கலாம், இன்னும் 4 பேர் நிக்க வச்சு ஓட்ட போற யாரு நல்ல சீக்கிரம் பார்ப்போம். அவனால அது யாரும் அவங்க முதலமைச்சர் ஆகட்டும்.